தமிழருவி மணியன் அவர்கள் சொன்னது போல இந்த திராவிடியா மாடல் ஆட்சி, இந்த திமுகங்கிற கட்சி ஆட்சிக்கு வந்த மறுகணமே தமிழ்நாடு சுடுகாடா இருக்கும்னு சொன்னார். எங்க தொட்டாலும் ஊழல், கொள்ளையடிக்கிறதுலயே குறியா இருந்து எல்லாம் முழு நேர வேலையை பார்த்துட்டு இருக்கு. அதாவது எல்லா வகையிலும் சீரழிஞ்சு போயிடணும். தயாநிதி அழகிரி அவர் போதைப் பொருளை பயன்படுத்தினாரு, அப்படியே அளவுக்கு அதிகமாவே பயன்படுத்தி கடைசியில கோமாவுக்கு போயிட்டாங்கன்னு இப்ப தகவல் சொல்றாங்க. இப்ப சிந்தட்டிக் போதைப் பொருள் வந்துட்டு இல்ல, கல்லூரி விடுதிகள்லயும் இது ரொம்ப சாதாரணமா புழங்க. பள்ளி மாணவர்கள் விடுதிலையும் போயிட்டு மாணவிகள் விடுதிக்குள்ள இது போயிட்டு இந்த போதைப் பொருளை இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் இந்த ஜாபர் சாதிக்கு கடத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சாரம் பெருசாக எங்கெல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அங்க போயிட்டு இருக்கும்போது தான் திருச்சியில என்ன நடக்குது, தமிழ்நாடு முழுக்க இதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். திரைத்துறையிலையும் நிறைய பேர் ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காங்க. அந்த நெருக்கமா இருந்தவங்க எல்லாம் சல்லடை போட்டு சலிச்சு எல்லாம் அந்த விசாரணை வளையத்துக்குள்ள இப்ப ஒவ்வொரு தடவை வந்துகிட்டு இருக்காங்க. அது எல்லா தொழிலையும் யார் யாரு கூட பார்ட்னர், அதுல தான் அமீர் பார்ட்னர். அமீர் இன்னும் விஜய் சேதுபதி எல்லாம் பார்ட்னர் தெரியல, சூர்யா இதுல எல்லாம் பார்ட்னர் தெரியல. தெரிஞ்ச உடனே அடுத்து ஜாபர் சாதிக்கு சிக்க போறாங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே இந்த தகவலை அப்படியே ஜாபர் சாதிக்கு சொல்லி கொடுத்துருக்கு தமிழக காவல்துறை. திமுகவுக்கு நன்கொடை வழங்கியவரை இப்ப கரெக்டா ட்ரேஸ் அவுட் பண்ணீங்கன்னா அண்ணன் இருப்பார் உள்ள. திட்டப்படி எவன் பொண்டாட்டி எப்படி போனா என்ன, எவன் தாலி எடுத்தா நமக்கு என்ன, எவன் செத்து நாசமா போறான் நமக்கு என்ன, அப்படி இல்லைன்னா தான் டாஸ்மார்க்கை எப்போ க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. நான் திருச்சியை உதாரணத்துக்கு சொன்னேன். தமிழகம் முழுக்க தான் இது எல்லா இடமே இருக்கு. அப்போ சப்ளையர் யாரு, அங்க சேல் பார்ட்னர் யாரு பாருங்க. திருமாவளவன் இன்னைக்கு வாயை திறக்கலையே. நேட்டிவ் பிளஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். தமிழ்நாட்டில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படிங்கிற மனிதன் அரசியலுக்கு வராமல் பாஜகவினுடைய மாநில தலைவராக ஆகாமல் இருந்திருந்தால், திரு தமிழருவி மணியன் அவர்கள் சொன்னது போல இந்த திராவிடியா மாடல் ஆட்சி, இந்த கட்சி, இந்த திமுகங்கிற கட்சி ஆட்சிக்கு வந்த மறுகணமே தமிழ்நாடு சுடுகாடா இருக்கும்னு சொன்னார். இப்போமா அதான் ஆயிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் மல்லு கட்டி அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அதை தடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. அவ்வளவும் ஊழல், எங்க தொட்டாலும் ஊழல், எல்லா அமைச்சரும் ஊழல், அதை கொள்ளையடிக்கிறதுலயே குறியா இருந்து எல்லாம் முழு நேர வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. தங்கம் தென்னரசுக்கு மேல ஏற்கனவே கேஸ் இருக்கு, அதுல இருந்து அவங்க விடுதலை விலைக்கு வாங்கி தீர்ப்பை விலைக்கு வாங்கிட்டாங்க. ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தானாக முன்னெடுத்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அது இப்போ விசாரணையில் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கி குவிக்கலே குறியா இருக்காங்க. எல்லா இடமும் இந்த மாதிரி தான். இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா தமிழகம் முழுக்க மதுக்கடையை வச்சியே வாழ்க்கை ஓட்டணும். அதுல டாஸ்மார்க்கினுடைய அந்த பார்கள் அவ்வளவு திமுக காரனு கொடுக்கணும். அது எங்கெங்கெல்லாமோ கொடுத்து என்னென்னலாமோ பண்ணி அதுலயும் மோசடி, அதுலயும் கொள்ளை, அதுலயும் மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம அவ்வளவு இளம் விதவைகள் அவ்வளோத்தையும் ஆரம்பிக்கிற மாதிரி இதெல்லாம் செய்துட்டு, இன்னொரு பக்கம் இதை விட அடுத்த கர்ண கொடூரம் அப்படின்னா அடுத்த தலைமுறை சந்ததியினர், அதாவது எல்லா வகையிலையும் சீரழிஞ்சு போயிடணும். அதாவது டாஸ்மார்க்கு போகாம அதை விட்டுட்டானா, இல்லைன்னா வேற ஏதாவது வழியில இருக்கானா, அவன் அப்படியே மது போதைப் பொருட்களுக்கு இதுக்கு கொண்டு போயிடணும். கராயின், கொக்கைன் அப்படின்னு என்னென்னலாம் இருக்கோ அதுல ஏன் ஒவ்வொன்று மாத்தி ஒன்று அப்படியே கொடுத்து அவனை அப்படியே இதுல ஆக்கி அவனை வேலை செய்ய விடாம போதையினுடைய உச்சத்துல போய் அப்படியே நாசமா போகணும்னு சொல்லுங்கிறதுல இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் ரொம்ப தெளிவா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று சொன்னாங்க. அதாவது மூக்க அழகிரி இருக்கார்ல, அவருடைய மகன் தயாநிதி அழகிரி அவர் ஏதோ மூளையில கோளாறு, அதனால சென்னையில ஒரு பிரபலமான ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா அதை மூக்க அழகிரி கதறி அழுதாரு. இதெல்லாம் 2 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் செய்தி வெளியே வந்தது, கசிஞ்சுது எல்லாம் சொன்னாங்க. இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க, அவர் போதைப் பொருளை பயன்படுத்தினாரு, அது ரொம்ப அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திட்டாரு, அப்படியே அளவுக்கு அதிகமாகவே பயன்படுத்தி கடைசியில கோமாவுக்கு போயிட்டாங்கன்னு இப்போ தகவல் சொல்றாங்க. இது உண்மையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உண்மையா இருக்கும் பட்சத்துல எந்த அளவுக்கு இந்த போதைப் பொருட்களுடைய தாக்கம் எல்லா இதுலையும், அதாவது கடைக்கோடி கிராமம் வரைக்கும் போயிட்டல. கஞ்சாங்கிற போதைப் பொருள் தான் முதலாவது இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ சிந்தட்டிக் போதைப் பொருள் வந்துட்டுல. சிந்தட்டிக் போதைப் பொருள்னா என்னது, அது அதை விட அழிஞ்சு போயிருவாங்கல்ல. இந்த மாதிரி தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கல்லூரி விடுதிகள்லையும் இது ரொம்ப சாதாரணமா புழங்க. மாணவர் விடுதி, பள்ளி மாணவர்கள் விடுதிலையும் போயிட்டு மாணவிகள் விடுதிக்குள்ளாலும் இது போயிட்டு என்ன எங்க நோக்கி போகுது பாருங்க. இதுக்கு திமுக அரசாங்கம் முழு இதா இருக்கு. நல்ல வேலை அண்ணாமலைன்னு ஒரு மனிதர் கிடைச்சதுனால இப்போ பாருங்க, சென்னையில டெல்லியில மாட்டிச்சு. ஒரு கிட்டத்தட்ட 2000 கோடின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு மேல என்னாங்க, அப்புறம் 15,000 கோடி அளவுக்கு இருக்கும் அப்படின்னாங்க. பலவேறு கருத்து இருக்கு. இருந்தாலும் டெல்லியில, அதாவது மும்பையில இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணது. மலேசியா, அப்புறம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இன்னும் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் பண்ணாங்களே தெரியாது. இதை பண்ணாங்க அப்படிங்கிற 3 பேர் சிக்கி, 3 பேரும் தமிழன். அவங்க கொடுத்த தகவல் அடிப்படையில் இங்கே வந்தால்
திமுக காரன் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். திமுகவினுடைய அதாவது திமுக தென்மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக், இவர் தான் சூத்திரதாரி. இந்த ஜாபர் சாதிக் மட்டும் இல்லை, அவருடைய சகோதரர்கள், அவர் சகோதரர் 2 பேர் அவர்களுடைய கூட பிறந்தவன் தம்பிகள். அந்த 2 பேர்ல முகமது சலீம், இவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் இது கட்சியினுடைய மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர். கிழிஞ்சு போச்சுதா. இதுவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் அதாவது தொல் திருமாவளவன் இந்த நாயை வெளியே தள்ளவே இல்லை. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல, ஒன்றும் இல்லை. தலைமறைவு அதாவது முகமது சலீம் தலைமறைவு. ஆனால் அவனை வந்து இதுவரைக்கும் கட்சியை விட்டு நீக்கினதாக எந்த தகவல் வெளியே நீக்கல. வேற ஒரு தகவல் திருச்சியிலிருந்து வந்துச்சு, நேற்றுக்கு கிடைச்சிது. ஒரு ஆத்தன்டிக்கான தகவல் தான். என்ன அப்படின்னா, இந்த போதைப் பொருளை இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து இந்த ஜாபர் சாதிக்கு கடத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சாரம் பெருசாக எங்கெல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அங்கே போயிட்டு இருக்கும்போது தான் திருச்சியில் வந்து என்ன நடக்குது, தமிழ்நாடு முழுக்க இதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதான் அப்படின்னா, போதைப் பொருள் எல்லாம் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் சேர்க்கறது. இங்கே நம்ம மாவட்டத்துக்கு ஏன்னா கிராம லெவல் வரைக்கும் கொண்டு போனோம் இல்லைன்னா மக்கள் வந்து அந்த மாணவர் சமுதாயம் வந்து நம்முடைய அடுத்த தலைமுறை வந்து ரொம்ப ஏங்கி தவிச்சிடும் பார்த்தீங்களா. அதனால் கொண்டு போகக்கூடிய வேறு ஆம்புலன்ஸை பயன்படுத்துகிறாங்க. இதை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை யார் பண்ணி எஸ்டிபிஐ பண்ணிட்டு இருக்குதான். அந்த கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாம் நிறைய இடங்கள்ல. இவங்க பண்ணிட்டு இருக்காங்களா, இது கொண்டு போறது டிரான்ஸ்போர்ட்டிங் வந்து இவங்க பண்றாங்களா, அங்க இது சப்ளையர் இவங்க, அதை விற்பனை பண்றது யாரு தெரியுமா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில உள்ள ஆட்கள் பண்ணிட்டு இருக்காங்களா. விளங்கிருமா கதை எவ்வளவு. அப்ப எப்படி திருமாவளவன் எப்படி வந்து முகமது சலீமை எப்படி வந்து பதவியில இருந்து நீக்குவாரு, நீக்க மாட்டார்ல. ஏன்னா அவங்க தொழிலே தானே நடக்குது. கொஞ்சம் முன்னாடி நம்ம போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். சுருக்கமா பார்ப்போம். 2021 ஏப்ரல் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுச்சு, நமக்கெல்லாம் நல்லா தெரியும். அதுக்கு பிறகுதான் இதெல்லாம் ரொம்ப உச்சகட்டத்தில் போயிட்டே இருக்கு. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இல்லைன்னா அதுல இருந்து வந்த சில தகவல்களை நான் சொல்றேன். தமிழகத்துக்கும் இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கும் எந்த அளவுக்கு தமிழகம் வந்து போதைப் பொருள் கடத்தலினுடைய மையமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு நாம வந்து இந்த சில பாயிண்ட்களை நம்ம 2021 மார்ச் 18 லட்சத்தீவுல ஒரு 300 கிலோகிராம் அளவுக்கு ஹெராயின், அப்புறம் வந்து துப்பாக்கி, தோட்டா இதெல்லாம் கைப்பற்றப்பட்டது. இதுல கிடைச்சல ஒரு 5 பேர் கைதானாங்க. அந்த 5 பேரும் எங்க உள்ளனா திருச்சி சார்ந்தவங்க தமிழர்கள். இவங்க எதுக்கு அதை பண்ணியிருக்காங்கன்னா, அங்கேருந்து அப்படியே இலங்கைக்கு கடத்துறதுக்காக பிளான் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அப்போ மையம் வந்து லட்சத்தீவாக இருந்திருக்கு. அது ஒரு கடத்தலினுடைய மையமாக லட்சத்தீவு டிரான்ஸ்போர்ட்டிங் கொண்டு போய் அங்கேருந்து எந்த நாட்டுக்கு கொண்டு போகணும் அதை கொண்டு போகலாங்கிற அடிப்படையில் பண்ணியிருக்காங்க. இது வந்து மத்திய அரசு கையில் தான் அந்த லட்சத்தீவு கிளீன் பண்ணாங்க. இப்போ அங்கே அதை சுத்தப்படுத்திட்டாங்க. 2021 செப்டம்பர் 15 குஜராத் மாநிலத்தில் உள்ள முத்ரா துறைமுகத்தில் வந்து அதாவது ஒரு 3000 கிலோகிராம் அளவுக்கு வந்து ஹெராயின் கிடைச்சது. உடனே அது அதானியினுடைய துறைமுகத்தில் கிடைச்சதுன்னு சொல்லி இங்கே உள்ள திமுக காரன் வந்து அதை பெருசாக சொல்லிக்கிட்டே இருந்தான். கடைசியில் அதை விசாரணை பண்ணி பார்க்கும்போது சென்னையில் மௌலிவாக்கத்தை சேர்ந்த சுதாகர், அவருடைய மனைவி துர்கா வைசாலி, இவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க. கிழிஞ்சுதா. இது வந்து அந்த சமயத்தில் நடந்தது. அப்போ அந்த குஜராத்தில் துறைமுகத்தில் பிடிபட்டதுக்கு இங்கே சென்னையில் உள்ளவன் சிக்கிறான் அப்படின்னா தொடர்பு வேறு எங்கே இருக்குது, தமிழகத்தில் இருக்குது. 2022 நவம்பர் 29 ராமநாதபுரம் கீழக்கரையில் அதாவது சர்பாஸ் நவாஸ் அப்படிங்கிற திமுகவினுடைய கவுன்சிலர் சிக்கிறான். எங்க போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்தினது. அது பாரு, அவ கூடல யார் இருந்தா அப்படின்னு சொன்னா, இதுல முக்கியமா இன்னொருத்தன் யாரு அப்படின்னா ஜெயினுதீன். இந்த ஜெயினுதீன் யாரு அப்படின்னா இவர் வந்து முன்னாள் கவுன்சிலர். இவர் யாரு அப்படின்னா சர்பாஸ் நவாஸினுடைய சகோதரர். போதுமா, அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து கடத்துறாங்க. அதாவது 360 கோடி மதிப்புள்ள அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 360 கிலோ அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து கோக்கைன். இந்த கோக்கைன் எங்க போச்சு எதுன்னா அங்க இருந்து இன்னொருத்தனுடைய படகுல நைட்டு கொண்டு போறதுக்கு, எங்க இலங்கையை கொண்டு போறதுக்கு தயாரா எல்லாம் ரெடி பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இருக்கும்போது இந்த தகவல் வந்து தமிழக போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை. தமிழக போலீஸுக்கு இதை பத்தி கவலையே இல்லை, கண்டுபிடிக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. அப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். ஆனா இதை யாருன்னா இந்த கப்பல் படை இருக்கு பார்த்தீங்களா, அதுல உள்ள போலீஸுக்காரனுக்கு இந்த தகவல் தெரிஞ்சு மத்திய அரசினுடைய படை அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து உள்ள வந்து அல்லாக்க தூக்கி எல்லாம் அடுமா மாட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு அதை நேர கைது பண்ணாங்க. இது வந்து சர்வதேச கடத்தல் கும்பலோட தொடர்பு இருக்குன்னு அப்பவே சந்தேகப்பட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க மாட்டா பார்த்துக்க சர்பாஸ் நவாஸ் அப்புறம் வந்து ஜெயினுதீன், இந்த 2 பேருக்கும் அங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து அந்த நாகப்பட்டினத்துல இருந்து சென்னைக்கு வந்து ஒரு போக்குவரத்து இதை இவங்க டிரான்ஸ்போர்ட் இதை இவங்க நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் விசாரிக்கும் போது அன்னைக்கே என்ன வந்துச்சு அப்படின்னா, இது சர்வதேச அளவில் இவங்களுக்கு தொடர்பு இருக்குங்கிறதெல்லாம் வெளியே வந்துச்சு. அதோட இவங்க இழுத்து மூடிட்டாங்க. அடுத்து 2024 இந்த வருஷம் ஜனவரி 22 சென்னை அமைந்தகரையில் நைஜீரிய நாட்டினுடைய ஒருத்தன் வந்து 1 கிலோ கோக்லைன் வச்சிருந்தான்.
இதை வந்து சிக்கினதை அவனை பிடிச்சாங்க, கைது பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா திமுகவில் உள்ள மேல் மட்டத்தில் உள்ள புள்ளிகள், எந்தெந்த அமைச்சர்னு எனக்கு பேர் தெரியாது, ஆனால் அவங்க எல்லாம் இல்லை தலையிட்டு அவனை வந்து நைஜீரியா நாட்டுக்காரனை ஏன் இவங்க தலையிட்டாங்க? இப்போ அப்படியே தூக்கிட்டு நம்ம ஜாபர் சாதிக்கு வாங்க, கரெக்டாக இருக்கும். மாட்டிக்கிட்டான். அவனை வந்து அப்படியே போய் இல்லை விசாரணைங்கிற பேரில் தமிழக போலீஸ் அந்த உருட்டி அப்படியே தூக்கி கடப்பில் போட்டு கதம் பண்ணிவிட்டாங்க. அதே 2000 இதே வருஷத்தில் பிப்ரவரி மாதம் போன மாதம் 27ஆம் தேதி அது வந்து குஜராத்தில் வந்து 3300 கிலோகிராம் கடத்தல் கண்டுபிடிக்கப்பட்டது. போதைப் பொருளை கடத்தி அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்துச்சு. அது வந்து குஜராத்திலேருந்து தயாராக இருந்தாங்க. இதுக்கு தமிழகத்திலேருந்து போட்டு அங்கே இந்த போட்டுக்காக வேண்டி வெயிட்டிங்கில் இருக்கும்போது தூக்கிட்டாங்க. பார்த்தா அது தமிழகத்தை கொண்டு வரதுக்காக வேண்டி கொண்டு வருது. அப்போ இது யாரு? ஜாபர் சாதிக்கு அப்படியே லிங்க் பண்ணி பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரியும். 2024 இது பிப்ரவரி 29 மறுநாள் சென்னையை சேர்ந்தவன் வந்து பிளமன் பிரகாஷ், இவன் வந்து மதுரை ரயில் நிலையத்தில் மதுரையில் உள்ள அந்த போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிச்சி இவனை வந்து கைது பண்ணுறாங்க. அவன்கிட்ட வந்து 30 கிலோ மெத்தாம்பெட்டமைன் வந்து சிக்கிச்சு. இந்த மெத்தாம்பெட்டமைன் எது? நம்ம ஜாபர் சாதிக்கு வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் கடத்தினா பார்த்தீங்களா, அந்த மெத்தாம்பெட்டமைன் தான். அதை வந்து இவங்க பொதிகை எக்ஸ்பிரஸில் கொண்டு போகும்போது அங்கே வச்சு தூக்கிட்டாங்க. தூக்கின உடனே திருப்பி 2வது அவன் வீட்டில் வந்து சென்னையில் வந்து இதை ரைடு பண்ணி பார்க்கும்போது அங்கே 6 கிலோ சிக்கிச்சுது. மொத்தத்தில் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா மதிப்புள்ள இதெல்லாம் வந்து சிக்கிச்சுது. இது வந்து பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி நடந்தது. இப்போ இதில் லேட்டஸ்ட்டாக சில தகவல்கள் வந்திருக்கு. இதில் ஜாபர் சாதிக் மாட்டினா இவன் வந்து 2000 கோடின்னு சொன்னாங்க, அப்புறம் 30,000 கோடின்னு சொன்னாங்க. இன்னும் பல்வேறு தகவல்கள் எல்லாம் இவனை சுற்றி வந்துகிட்டே இருந்துச்சு. முக்கியமாக வந்து கடைசியாக கிடைச்ச ஒரு தகவல் என்னன்னா, திரைத்துறையை சார்ந்தவங்க அமீர் வந்து இந்த ஜாபர் சாதிக்கு நெருக்கமாக இருந்தவன். அதே மாதிரி வந்து விஜய் சேதுபதி அந்த ஈரவங்காயம் நெருக்கமாக இருந்த ஒரு ஆள். அதே மாதிரி வந்து இன்னும் கமலஹாசன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அப்புறம் வந்து ஓங்கோல் வம்சாவளி இளவரசர் இருக்கார் அந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின், அவர் நெருக்கமாக இருந்திருக்காரு. அதே மாதிரி வந்து கமலஹாசன் நெருக்கமாக இருந்திருக்காரு, கனிமொழி நெருக்கமாக இருந்திருக்கு, சேகர் பாபு நெருக்கமாக, திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் அமைச்சர்கள் பல்வேறு இதில் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க. திரைத்துறையிலையும் நிறைய பேர் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க. அந்த நெருக்கமாக இருந்தவங்களெல்லாம் சல்லடை போட்டு சலிச்சு எல்லாம் அந்த விசாரணை வளையத்துக்குள்ள இப்போ ஒவ்வொரு தடவை வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து அதனால தான் வந்து எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஆட்டு முருசன் இருக்காரு அந்த அமீர், அவன் வந்து கதறிட்டு இடந்தது காரணமே தான். யாருமே கேட்கலையே, நீ எதுக்கு வாண்டடா வந்து வண்டியில் ஏறினா? முதலாவது வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, இதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டு நடந்தாரு. அப்புறம் விட்டுட்டு ஆளை காணல. திருப்பி 2வது பார்த்தா ஒரு வீடியோ, கல்யாண மண்டபத்தில் காலிச்சேர் முன்னாடி உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு வீடியோ. அப்போ வீடியோ போட்டு அப்போ எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு அதை என்னைக்கு எடுத்ததோ அதை வெளியிட்டது அன்னைக்கு. வெளியிட்ட அன்னைக்கு வந்து இவர் அன்னைக்கு தான் வெளியிட்ட மாதிரி எல்லாம் நம்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வீடியோ. எதுக்கு வீடியோ போடணும்? ப்ரெஸ் மீட் வச்சு சொல்ல வேண்டியது தானே. அப்போ வெளியில்லை, தலைமறைவாயிட்டு பார்ட்டி தலைமறைவு தான். தலைமறைவாக இருந்துட்டு அதில் வேற மதத்தை வேற சேர்த்துட்டாங்க. இஸ்லாம் மதத்தில் வந்து விபச்சாரத்துக்கு வந்து இது கிடையாது, மது அந்த போதைப் பொருளை கடத்துற உலக அளவில் பெரிய கடத்தல் செய்கிற அத்தனை பேருமே முஸ்லீமாக இருக்காங்க. இதுக்கு என்ன செய்ய? ஜாபர் சாதிக்கு வந்து முஸ்லீம் கிடையாதோ? அவன் தம்பி முஸ்லீம் கிடையாதோ? சலீம் முஸ்லீம் கிடையாதோ? இவனை கடத்தினவன் அவ்வளோ பேரும் முஸ்லீம் கிடையாதா? கீழக்கரையில் மாட்டவன் முஸ்லீம் கிடையாதா? எல்லாமே முஸ்லீமாக தானே இருக்கான். இதில் இப்போ லிங்க் எடுத்து பாருங்க, இந்த பிரகாஷ்னு ஒருத்தன் மாட்டினா பாருங்க, அவன் மட்டும்தான் இங்கிருந்து கொண்டு போனான். அவனுக்கு கொடுத்தது யாருன்னு பாருங்க, ஜாபர் சாதிக்கா இருக்கும். பின்னாடி தோண்டி பார்த்தீங்கன்னா இதை எதுக்கு மதத்தை போய் சொல்லணும்? இல்லை தேவையில்லாமல் இதுதான் விஷயம். அதாவது எப்படின்னா, மதத்தை சொல்லி அப்படியே நைஸாக தப்பிச்சுக்கணும்ல. எங்க நான் மதத்தில் தீவிரவாதி, நான் ரொம்ப தீவிரமாக மதத்தை பின்பற்றக்கூடிய ஆள் அப்படின்னு இந்த நேரத்தில் தப்பிக்க அதை எந்த வழியில போனாலும் உங்களை மாட்டினதான் அவனே. உங்களுக்கு கஞ்சி காய்ப்பு கன்ஃபார்ம் தான். இது தப்பு செய்தால் தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். பிறகு நீ வந்து அவனோட பிரியாணி கடையிலேருந்து எல்லாத்துலேயும் பார்ட்னர் வரேன் பின்னாடி வரேன். இதில் வந்து இப்போ போலீஸுக்காரங்க, அதாவது மத்திய போதைப் பொருள் தடுப்பு போலீஸ். இன்னொன்று, இது சர்வதேச அளவில் உள்ள லிங்க் அப்படின்னு சொல்லும்போது சர்வதேச அளவில் உள்ள விசாரணை அமைப்புகள் எல்லாம் உள்ள வரும்போது வந்து இங்கே சாதாரணமாக இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துட்டு இந்த பூசி மெழுகிறது இதெல்லாம் வந்து பண்ண முடியாது. பண்ணினா மாட்டிக்குவாங்க. இதில் ரெண்டெல்லாம் கிடச்சின்னு சொல்கிறேன். இவருடைய ஃபோனை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கும்போது, இதை அனலைஸ் பண்ணும்போது சில தகவல்கள் வந்து கிடச்சிருக்கு. மத்திய போதை தடுப்பு பிரிவு இருக்குது. அவங்க வந்து அந்த இதில் உள்ள அதிகாரிகள் வெளியே அவங்க மூலமாக வெளியான தகவலை தான் நான் சொல்கிறேன். இந்த ஜாபர் சாதிக்கு கூட ஃபோனில் எவன்லாம் இருந்தான்னு பார்த்து, அதே மாதிரி மங்கை, இறைவன் மிகப்பெரியவன், இந்த மாதிரிப்பட்ட படம் எடுத்தது மூலமாக எவ்வளோ பேர், அப்புறம் என்ன தொழில்கள் எல்லாம் நிறைய தொழில்களில் அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான்.
ஜாபர் சாதிக். அது எல்லா தொழிலையும் யார் யாரு கூட பார்ட்னர், அதில் தான் அமீர் பார்ட்னர். அமீர் இன்னும் விஜய் சேதுபதி இதெல்லாம் பார்ட்னர் தெரியல, சூர்யா இதில் எல்லாம் பார்ட்னர் தெரியல. இது அவ்வளோத்தையும் கிளறிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். அப்புறம் வந்து இரவு பார்ட்டி, ராத்திரி நிறைய பார்ட்டிகளுக்கெல்லாம் இவரே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. இல்லை ஆர்கனைஸ் பண்ணவங்க கூட இவனுக்கு தொடர்பு இருந்திருக்கு. இதன் மூலமாக பண்ணை வீடுகளில் குடிச்சிட்டு கும்மாளம் போட்டவங்களாம் போதைப் பொருளை பயன்படுத்தி தான் கும்மாளம் போட்டாங்க. பல தடவை நம்ம செய்தியிலே பார்த்தோம். ஈசிஆர்ல ஓஎம்ஆர்ல நிறைய இதை மாதிரி நடக்கும். பெரும்பாலும் ஈசிஆர்ல நிறைய பங்களாக்கள்ல இதெல்லாம் நடக்கணும் அப்பப்போ செய்தி வந்துட்டே இருந்துச்சு. அதுல மாட்டினதெல்லாம் பெரிய பெரிய ஹைடெக்ல உள்ள ஆட்களாவே இருந்தாங்க. ஒன்று சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்த மாதிரி பட்டதில் வேலை பார்க்குறவங்க, இல்லைன்னா அரசியல் பிரபலங்களுடைய வாரிசுகள், இல்லைன்னா தொழில் அதிபர்களுடைய வாரிசுகள், இவங்கெல்லாம் சிக்கனாங்கன்னு சொல்லி தொடர்ந்து இதை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. அது போக ராத்திரி மட்டுமே பல தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த பல பிரபலங்கள் வந்து ஜாபர் சாதிக் கூட தொடர்பில் இருந்திருக்காங்க. போன் தொடர்பில். இதெல்லாம் என்ன காரணத்துக்காக இருக்கும்? ராத்திரி மட்டும்தான், பகல் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இருந்திருக்காங்க. இந்த தொடர்பு எல்லாம் எவ்வளவு நாள்னா 3 ஆண்டுகளாக இருந்திருக்கு. 3 வருஷமா ஜாபர் சாதிக் கூட பல்வேறு துறை சார்ந்த நடிகர்கள், அதில் உதயநிதி ஸ்டாலினும் இருக்கலாம். அது என்ன வெளியே வரல, கன்ஃபார்ம் பண்ணல. திரைத்துறையில சேர்ந்த பல்வேறு நபர்கள் வந்து எத்தனை தயாரிப்பாளர் இப்போ உள்ள சிக்க போறான்னு தெரியல. இவங்க எல்லாம் உள்ளால வந்திருக்காங்க. அது போக இவருடைய வங்கி கணக்குல இருந்து ஒரு 8 வங்கி கணக்கு ஏதோ அதெல்லாம் முடக்கிட்டாங்க. அந்த வங்கி கணக்குல இருந்து யார் யாருக்கு பணம் போச்சுது, எந்த திரை பிரபலங்களுக்கெல்லாம், எந்தெந்த நடிகைக்கு போச்சு, நடிகருக்கு போச்சு, இல்ல டைரக்டருக்கு போச்சுது, அல்ல அமீருக்கெல்லாம் எவ்வளவு போச்சுது, விஜய் சேதுபதிக்கு எவ்வளவு போச்சுது, வேற அந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளவு போச்சுது, இன்னும் என்னென்னலாம் இருக்கு, யுவன் சங்கர் ராஜாவுக்கு எவ்வளவு போச்சுது, இது எல்லாமே சல்லடை போட்டு இப்போ பண்ணிட்டே இருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த புத்தாண்டெல்லாம் வரும்போது ஜாபர் சாதிக்கே விழா எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அவர் கேட்டால் முஸ்லீம்னு சொல்வார். ஆனால் இந்த வெள்ளைக்காரனுடைய கிறிஸ்தவ இதுன்னு வச்சிருங்க புத்தாண்டு, அதுக்கெல்லாம் ஜனவரி 1 இவரே ஏற்பாடு பண்ணி அதில் அமோகமாக பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டெல்லியில் மாட்டினாங்க பார்த்தீங்களா 3 பேர். மாட்டின உடனேயே அதில் என்ன பிரச்சனை, என்ன இதுங்கிறதெல்லாம் தமிழக காவல்துறை தெரிஞ்சிருக்கு. அதில் உள்ள விஷயங்கள் தெரிஞ்ச உடனே அடுத்து ஜாபர் சாதிக்கு சிக்க போறாங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே இந்த தகவலை அப்படியே ஜாபர் சாதிக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழக காவல்துறை. அப்ப நீங்க டிஜிபி கூட விருது கொடுத்தாருல, அப்ப நமக்கு அவருக்கு தமிழக காவல்துறை கூட எந்த அளவுக்கு தொடர்புல இருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. இன்னொன்னு பின்னாடி வராது. அப்ப இதுல அவங்க சொன்னதுனால என்ன ஆயிட்டுனா, பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னைக்கு 15ஆம் தேதியே தலைமுறை ஆயிட்டான். நான் கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கல ஒரு 17-18 நாளைக்கு முன்னாடியே இந்த நாய் தலைமுறை ஆயிட்டு, குடும்பத்தோட தலைமுறை ஆயிட்டு. இதெல்லாம் போலீஸ்காரங்க சொல்லி தானே தலைமுறைவே ஆக்குறாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியும்? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை கடலுக்குள்ள சுத்திட்டு இருக்கலாம், இல்லை வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, 2013 இவன் போதைப் பொருள் கடத்தி மாட்டியிருக்கான். ஜாபர் சாதிக்கும் பிரதர் எல்லாம் சேர்ந்து போதைப் பொருள் கடத்தின வழக்குல 2013 சிக்கியிருக்கான். செய்கி தப்பிச்சு அது பிறகு அது எப்படி வெளியே வந்தான்னு தெரியாது. இது தமிழக அளவுல மாட்டினது. 2019 38,687 கிலோ கெட்டமின்கிற போதைப் பொருளை மலேசியாவுக்கு கடத்தினதுல ஜாபர் சாதிக்கும் அவனுடைய தம்பி முகமது சலீமும் கைதாயிருக்காங்க 2019. சரியா? இவ்வளவு இதையும் பண்ண இவன் அதுக்கு பிறகு யோக்கியன் எப்படி போலீஸுக்காரங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, எப்படி விருதெல்லாம் எப்படி கொடுத்தாங்க? இவ்வளவு 2013 மாட்டியிருக்கான், 13 மாட்டியிருக்கான், அப்புறம் 2019 மாட்டியிருக்கான். இதெல்லாம் மாட்டினவன் பழையபடி எப்படி நல்லவன் ஆயிட்டான். அதாவது சர்வதேச அளவில் நீங்க மலேசியாவுக்கு போதைப் பொருளை கடத்தணும் அப்படின்னா சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் தானே. அப்ப இவனுக்கு சர்வதேச அளவில் நெட்வொர்க் இருக்கு தானே. இது எதுக்கு தமிழக காவல்துறை ஏன் கண்டுக்கலைன்னா, தமிழகத்துல ஆட்சி 2021 இவங்க இந்த திராவிடியா மாடல் ஆட்சிக்கு வந்த உடனேயே எல்லாரும் சாதகம் போயிட்டு எவ்வளவு 1000 கோடி கொடுத்தாரு, எத்தனை 1000 கோடி கொடுத்தாருன்னு தெரியாது. 15,000 கோடி 20,000 கோடியில புழங்கும் போது ஒரு 500 கோடி 1000 கோடி அள்ளி திமுக கொடுக்கல எவ்வளவு நேரம் ஆகும்? திமுக கணக்கை போய் செக் பண்ணணும். திமுகவுக்கு நன்கொடை வழங்கியவரை இப்ப கரெக்டா ட்ரேஸ் அவுட் பண்ணீங்கன்னா அண்ணன் இருப்பார் உள்ள. ஏற்கனவே வெளிப்படையாவே கொடுத்துட்டு இருந்தாரு. கொடுத்த போட்டோக்கள் எல்லாம் வெளியே இருக்கு. நாங்க அந்த வெள்ள நிவாரணம், புயல் நிவாரணம்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. இப்ப நீங்க உள்ள போனீங்கன்னா கனிமொழியில எவ்வளவு வாங்கியிருக்குன்னு தெரியும். கனிமொழிக்கு எவ்வளவு, கனிமொழி என்னென்னலாம் ட்ரஸ்ட் வச்சிருக்கு அதுக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்காரு, முரசொலி அறக்கட்டளைக்கு எவ்வளவு கொடுத்துருக்காரு, திமுக வச்சிருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்காரு, துர்கா அம்மா வச்சிருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் எவ்வளவு இவர் சப்ளையரா எவ்வளவு பணம் கொடுத்து எத்தனை கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நீங்க உள்ள நோண்டினீங்கன்னா நிறைய வரும், சலசலன்னு உழவும். அதனால அவங்க வங்கி கணக்கை இப்போ சோதனை பண்ணும்போதே அங்கிருந்து டிரான்சாக்ஷன்ல கண்டுபிடிச்சிருந்தாங்க. இவ்வளவு பெரிய ஒரு ஊழல், இவ்வளவு பெரிய ஒரு போதைப் பொருள் கொள்ளை, சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்
மையமாக தமிழகம் மாறி இருக்கு. இவ்வளவு பெரிய அயோக்கியம் தான் இங்க நடந்துருக்கு. இதெல்லாம் என்ன ஆகுது? அடுத்த தலைமுறை, நான் ஏற்கனவே திருப்பி சொல்றேன், நம்முடைய சந்ததியினர் அடுத்த தலைமுறையை சுத்தமா காலி பண்றதுக்கு திட்டமிட்டு, எவன் பொண்டாட்டி எப்படி போனா என்ன, எவன் தாலி எடுத்தா நமக்கு என்ன, எவன் செத்து நாசமா போனா நமக்கு என்ன, அப்படி இல்லைன்னா தான் டாஸ்மார்க்கை எப்பவுமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. அதானே இவங்களுடைய இதா சொல்லிட்டு அலைஞ்சாங்க. பாருங்க, இப்போ இவங்க வந்த தகவல் படி பாருங்க, எந்த போதைப் பொருளை இந்த அளவுக்கு போடிச்சதோ அந்த போதைப் பொருளை தான் மாட்டிட்டு மூக்க அழகிரியுடைய பையனே இப்போ ஹோமால இருக்காருன்னு சொல்றாங்க. என்ன பண்ண போறீங்க? இப்போ கிராமத்துல இருந்தா வெளியே தெரியாது, கொஞ்ச நாள் போட்டு மறைச்சிட்டு போயிருவீங்க. வேற ஏதோ பேய் அடிச்சிருக்கு, பிசாசு அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். இங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம இது எல்லா மட்டத்திலையுமே, அதாவது வசதி இல்லாதவன் வசதி உள்ளவன் எல்லாருக்கும் குடும்பத்துக்கும் தான் அது பாதிப்பு. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனே நாசமாகுதுல. காலேஜில் படிக்கும் போதே நீங்க உள்ள இழுத்துறீங்களா, அதோட படிப்பு சுத்தமாயிருதுல. ஏன் சொந்தக்கார ஒரு பையன் இப்போ இல்லை, கடந்த இதுலேயே நான் ஊரில் இருக்கும்போதே, அதாவது ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தான் 10ஆம் வகுப்பில். அவன் தான் அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு ரேங்க், அவன் ரேங்க் ஹோல்டர். +2லேயும் அதே மாதிரி நல்ல 1150 ஏதோ வாங்கினான். வாங்கி நல்ல லெவலில் வந்தான். அவனை என்ஜினியர் படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அந்த வடக்கங்குளத்துக்கு பக்கத்தில் ஒரு கல்லூரியில் கொண்டு போய் சேர்த்தாங்க, ஒரு தனியார் இதில். அங்கே கேரள மாணவர்கள் அதிகம் படிக்கக்கூடிய கல்லூரி. அங்கே போய் அவன் படித்ததில் அங்கே போதைப் பொருளை அப்போவே யூஸ் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அது பொக்கலை என்னத்தையோ கொடுத்துருக்காங்க, பொக்கைன்னு நினைக்கிறேன், கொடுத்துருக்காங்க. அதில் என்னத்தையோ அடிக்ட் ஆகி அதோட படிப்பு சுத்தமாகி அப்புறம் நான் ஊரில் இருக்கிறது வரைக்கும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த பீடி குடிச்சிட்டே இருப்பான். அது முடிஞ்சு போச்சு, படிப்பு முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ரொம்ப பிரைட்டான ஒரு மாணவன், என் சொந்தக்காரன், மாமா பையன் எனக்கு. அவன் அதாவது அவன் தம்பி அப்புறம் அவனோட ஒரு நல்ல தெளிவானவன்னா வந்தான். இப்போ நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். இவனும் இவன் ஆனால் அந்த வாழ்க்கை போச்சுதுல. இப்போ கல்யாணம் முடிஞ்சவன் எல்லாம் இருப்பான்னு வச்சுடுங்க, இருக்கான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த வாழ்க்கை எங்கேயோ போயிருக்க வேண்டுவன். ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தவன், +2லேயும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தவன். அன்னைக்கு அவன் MBBSக்கெல்லாம் ட்ரை பண்ணி தான் கிடைச்சிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப படிப்புன்னு ராத்திரி பக்கம் படிக்கக்கூடிய ஒரு பையன் வாழ்க்கை அப்படியே தலைகளை போயிட்டு. எங்கள் குடும்பத்திலேயே நான் நேரடியாகவே பார்த்த ஒரு இது. அப்போவே இந்த போதைப் பொருள் உள்ள நுழைஞ்சிட்டு. இதனால இப்போ புதுசாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அப்போ இந்த கஞ்சா, அபின், இந்த மாதிரிப்பட்ட இந்த ஹெராயின், இந்த மாதிரிப்பட்டது கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயோ ஒரு பள்ளிக்கூடத்தில், எங்கேயோ ஒரு காலேஜில் உள்ள இதில் லேட்டாக நுழைஞ்சுது. இப்போ என்ன ஆகி போச்சுது, எல்லா காலேஜையும் கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க போயிட்டு, அதுவும் இப்போ இந்த சிந்தட்டிக் போதைப் பொருள் அளவுக்கு இப்போ போய் மிகப்பெரிய அளவில் போயிருக்கு. அப்போ இதை இதில் கவலைப்பட்ட ஒரே ஒரு அரசியல் தலைவர் உண்டு அப்படின்னா தமிழகத்தில் திரு அண்ணாமலை IPS மட்டும்தான். அவர் மட்டும் இந்த விஷயத்தை கையில் எடுக்கலைன்னா ஏற்கனவே எல்லா ஊடகங்களும் அப்படி இழுத்து மூடி வச்சுட்டாங்க. வெளியே தெரியாம காவல்துறை அப்படியே அவனுக்கு அந்த குற்றவாளிகளெல்லாம் தப்பிக்கிறது என்னெல்லாம் ஒன்றுமோ அவ்வளோத்தையும் போட்டு அழகாக அவங்க அனுப்பி வச்சுட்டாங்க. இவங்க பத்திரிகையாளர்களெல்லாம் செய்தியே போடாமல் இழுத்து மூடிக்கிட்டாங்க. அண்ணாமலை எடுத்து வெளியே சொல்லி, அண்ணாமலை எடுத்து ட்வீட் பண்ணி, அண்ணாமலை அறிக்கை விட்டு, அண்ணாமலை சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது குஜராத்தில் மாட்டின அந்த கப்பலில் சிக்கின போதைப் பொருள் 3300 கிலோகிராம் தமிழகத்துக்கு வர்றதுக்காக வந்தது அப்படிங்கிறத அண்ணாமலை சொன்ன பிறகு தான் வெளியே தெரியுது. அண்ணாமலை அவர்கள் சொன்ன பிறகுதான் 2019 மலேசியாவுக்கு 38,687 கிலோகிராம் கெட்டாமின் போதைப் பொருளை இந்த ஜாபர் சாதிக்கு அவன் தம்பி முகமது சலீமும் கைது ஆனாங்க அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்கள் சொன்ன பிறகு தான் வெளியே தெரியுது. திருப்பி அவர் வெளியே எடுத்த பிறகு தான் வெளியே தெரியுது. நம்ம அடுத்த சந்ததியினர் காப்பாதே தீரணும்னு அவர் கள இறங்கின பிறகு தான் எல்லாமே வெளியே வருது. அதனால நமக்கு தமிழகத்துக்கு கிடைச்ச ஒரு விடிவெள்ளி, ஒரு வரப்பிரசாதம் திரு அண்ணாமலை IPS. அவருடைய கரத்தை வலுப்படுத்தினா அவர் தமிழகத்தில் முதலமைச்சர் ஆனா மட்டும்தான் இதுக்கெல்லாம் நிரந்தர சொல்யூஷன் கிடைக்கும். இதை மாதிரி எத்தனை ஜாபர் சாதிக்கு இருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும்? நான் திருச்சியை உதாரணத்துக்கு சொன்னேன். தமிழகம் முழுக்க தான் இது எல்லா இடமும் இருக்கு. அப்போ சப்ளையர் யாரு, அங்கே சேல் பார்ட்னர் யாரு? பாருங்க, திருமாவளவன் இன்னைக்கு வாயை திறக்கலையே, கட்சிக்காரன் நீக்கவே இல்லையே. சலீமை இன்னமும் கட்சி விட்டு முகமது சலீம் இன்னமும் நீக்கவே இல்லையே. ஏன் நீக்கல? அப்ப ஏற்கனவே இவங்க எல்லாம் ஏற்கனவே அந்த தொழில தான் இருக்காங்க. அதாவது லட்சத்தீவுல இந்த போதைப் பொருள்லாம் கடத்தல இருந்து சிக்கிட்டு உடனே அதை களை பிடுங்கணும்னு சொல்லி பிரதமர் மோடியை அங்க சில திருத்த நடவடிக்கை எடுக்கிறாரு. லட்சத்தீவு எங்க இருக்கு? கேரளாவுக்கு அந்த பக்கம் கடலுக்குள்ள இருக்கு. திருமாவளவனுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? இங்க கடந்து ஐயோகோ இங்க ஜனநாயகம் போச்சுது, அது மோடி பாசிச அரசு இதை பண்ணுது அதை பண்ணி இங்க அறிக்கை விட்டுட்டு கடந்து கொக்கரிச்சிட்டு இருந்தாரு. என்ன காரணம்? இப்பதான் தெரியுது. அது கடத்தல் மையத்துல இருக்கு. அப்ப அண்ணனுக்கு திருமாவளவனையும் விசாரிக்கணுங்க. இதெல்லாம் கண்டிப்பா அந்த கட்சியில நிறைய பேர் தலைகள் இதுல இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. திருமாவளவன் சேர்த்து இதுல வச்சு திருமாவளவன் திமுக கனிமொழியில இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் முக ஸ்டாலின் வரைக்கும் இதுல விசாரிக்கப்பட வேண்டிய இடத்துல தானே இருக்காங்க. கண்டிப்பா இது சர்வதேச அளவில் உள்ள ஒரு பிரச்சனையா தான் சொல்றாங்க. நிச்சயமா அடுத்த கட்டம் என்ன போகுதுன்னு நமக்கு தெரியல. கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.